ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். நாளை நாள் பிப்ரவரி 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாளை நாளுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை சஷ்டி விரதமானது வருதுங்க. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு, என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த வகையில எந்தெந்த ராசி நேயர்களுக்கு முதல்ல முக்கியமா பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, ரிஷப ராசி, துலாம் ராசி, தனுசு ராசி மற்றும் மிதுன ராசி. இந்த 4 ராசி நேயர்களுக்கு முக்கியமா நாளை நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் மீதமுள்ள 8 ராசி நேயர்களுக்கும் நாளை நாள் என்ன அவங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. நாளை நாள் ஒவ்வொரு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதலாவதாக நாளை நாள் ரிஷப ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நாளை நாள் ரிஷப ராசி நேயர்களுக்கு போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு சில பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும். கடன் பிரச்சனை நாளை நாள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இழுப்பறியில் இருந்து வந்த காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். எதிர்பாராத தன வரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். மனதளவில் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகலாம். நாளை நாள் ரிஷபராசி நேயர்களுக்கு பொதுவாக எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு நாளை நாளுடைய அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா வடக்கு திசை. அதே போல அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 6. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா ஊதா நிறம். நாளை நாள் ரிஷபராசியில கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களா நாளை நாள் கண்டிப்பா இருக்கலாம். அதே போல ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு சிறப்பான நாளா நாளை நாள் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்ததாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளா உங்களுக்கு இருக்கலாம். அடுத்ததாக மிதுன ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனதில் புதுவிதமான மாற்றங்கள் நாளை நாள் உங்களுக்கு ஏற்படலாம். உறவினர்களின் எண்ணங்கள் அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நாளா நாளை நாள் உங்களுக்கு இருக்கலாம். உயர்கல்வி விஷயங்களில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆலோசனைகள் கிடைக்கலாம். திறமைக்கேற்ப பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் நாளை நாள் கண்டிப்பா மிதுன ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது. ஆன்மீக தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு நாளை நாள் கண்டிப்பா அதிகரிக்கும். இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு நீங்க சென்று வர்றதுனால கண்டிப்பா உங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதனால தீரலாம். இதனால நாளை நாள் நீங்க மிகவும் புத்துணர்ச்சியோட செயல்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம். நாளை நாள் பொதுவாகவே மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர்வு நிறைந்த நாளா நாளை நாள் உங்களுக்கு இருக்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு நாளை நாளுடைய அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா தென்மேற்கு திசை. நாளை நாளுடைய அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 5. அதே போல அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பச்சை நிறம். அதே போல மிதுன ராசியில மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாற்றம் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு புதுவிதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீண்ட நாள் எதிர்பார்ப்பு அனைத்துமே நாளை நாள் உங்களுக்கு பூர்த்தி ஆகலாம். செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்வீங்க. திருமண பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமான பலனை தரலாம். உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் நாளை நாள் உங்களுக்கு நிலவலாம். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். மறைமுக பிரச்சனைகள் கண்டிப்பா நாளை நாள் உங்களுக்கு புரியலாம். கூட்டாளிகள் பற்றிய புரிதல் நாளை நாள் உங்களுக்கு அதிகரிக்கும். நாளை நாள் துலாம் ராசி நேயர்களுக்கு பொதுவாக எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஊக்கம் நிறைந்த ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா நீல நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மாற்றமான ஒரு நாளா நாளை நாள் இருக்க போகுது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு புரிதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தனுசு ராசியில பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பழம் மற்றும் பலவீனங்கள் பற்றி புரிந்து கொள்வதற்கான சூழல் உங்களுக்கு உருவாகலாம்.
எண்ணிய சில பணிகள் திட்டமிட்ட விதத்தில் நிறைவேறலாம். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகலாம். நாளை நாள் பொதுவாகவே தனுசு ராசி நேயர்களுக்கு பக்தி நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நாளை நாளுடைய அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 5. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா இளம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசியில நாளை நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா உங்களுக்கு இருக்கலாம். புரட்டாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா சாதகமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. சோ ரிஷபம், மிதுனம், தனுஷு மற்றும் துலாம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்குன்னு பார்த்திருப்பீங்க. அதே போல மீதமுள்ள 8 ராசி நேயர்களுக்கும் நாளை நாள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். மேச ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பிரபல மாணவர்களின் ஆறுதலும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நாளை நாள் மேச ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளா இருக்கலாம். அடுத்ததாக கடகராசி நேயர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். சிந்தனை போக்கில் மாற்றம் ஏற்படலாம். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளை நாள் இருக்கலாம். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். பெற்றோர்கள் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. செயல்பாடுகளில் சில மாற்றம் உங்களுக்கு உண்டாகலாம். உடன் இருப்பவர்களின் எண்ணங்கள் புரிந்து கொள்வீர்கள். தன வருவாயில் ஏற்ற இறக்கம் உங்களுக்கு உண்டாகலாம். நாளை நாள் அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சிம்மம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படும். உடலில் ஒரு விதமான சோர்வுகள் மூலம் சுறுசுறுப்பின்மை உண்டாகலாம். உறவினர்களின் வருகை உங்களுக்கு கிடைக்கலாம். எதையும் சமாளிக்கும் பக்குவம் உங்களுக்கு ஏற்படும். பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படலாம். வர்த்தக பணிகளில் லாபகரமான சூழல்கள் உங்களுக்கு அமையலாம். மாணவர்களுக்கு நாளை நாள் உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கலாம். நாளை நாள் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கன்னி ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா இழுபறியான வரவுகள் கிடைக்கலாம். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறும். மற்றவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து முடிப்பீர்கள். புதிய செயல் திட்டங்களை அமைப்பீர்கள். சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு இருக்கலாம். எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உணர்வு பூர்வமாக பேசுவதை குறைத்து கொண்டு சூழ்நிலை அறிந்து செயல்படலாம். நாளை நாள் பொதுவாகவே கன்னி ராசி நேயர்களுக்கு அன்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். சமூக பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு உண்டாகலாம். வியாபார முதலீடுகளில் கவனம் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். செயல்பாடுகளில் சுதந்திர தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் உங்களுக்கு ஏற்படலாம். புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கலாம். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் உங்களுக்கு நாளை நாள் அலைச்சல் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நாளை நாள் நன்மை நிறைந்த நாளாக கண்டிப்பா இருக்க போகுது. அடுத்ததாக மகரம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா பொது காரியங்களில் ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அரசு வழியில் எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படலாம். நாளை நாள் மகர ராசி நேயர்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளா கண்டிப்பா இருக்கலாம். அடுத்ததாக கும்பம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா நினைத்த காரியம் எண்ணிய விதத்தில் முடியலாம். உத்தியோகத்தில் உயர்வு உங்களுக்கு உண்டாகலாம். ஜாமீன் விஷயங்களில் கவனம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம். புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படலாம். வேலைக்கான முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு ஈடேறும். மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகலாம். உறவினர்களால் மதிப்புகள் உங்களுக்கு மேம்படும். நாளை நாள் கும்பம் ராசி நேயர்களுக்கு முயற்சி ஈடேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மீனம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னா எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கலாம். கவனக்குறைவால் சில வெறியும் உங்களுக்கு ஏற்படும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அறிந்து நாளை நாள் நீங்க செயல்படலாம். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. வீட்டு பராமரிப்பு செலவுகள் கண்டிப்பா ஏற்படும். மற்றவர்களால் சில நெருக்கடியான சூழல் கூட நாளை நாள் உங்களுக்கு உண்டாகலாம். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். நாளை நாள் பொதுவாக மீன ராசினியர்களுக்கு சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க.
ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்பொழுது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.